எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. பொதுவாக ஞானப்பழம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரே ஒரு பழம் தான் ஞானப்பழம்னு சொல்லுவோம். அது சாப்பிட்டாச்சுன்னா நம்மளுக்கு எல்லா விதமான ஹெல்த் பெனிஃபிட்டும் கிடைக்கும்னு சொல்லுவோம். இந்த காலத்தில் ஞானப்பழம் இருக்கா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. நம்ம பலவிதமான பழங்கள் சாப்பிட்றோம். மாம்பழம், வாழைப்பழம், ஆப்பிள், வைட்டமின் சி நிறைந்த ஆரஞ்சு எல்லாமோ சாப்பிட்றோம். ஆனால் கூட அதில் ஒரு வகையான சத்துக்கள் தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு பழம் சாப்பிட்டா எல்லா சத்துக்களும் நமக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா பதில் எஸ், கிடைக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இதை ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா நியூட்ரியன்ட் சூப்பர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி பக்கத்ரான் ஃப்ரூட். என்ன டாக்டர் புதுசாக இருக்குன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இது நம்ம இந்தியாவிலேயே கிடைக்குதுங்க. லடாக் அந்த பகுதியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்டு. இதை இந்தியாவோட மிராக்கிள் ஒண்டர் ஃப்ரூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை சாப்பிட்டா என்ன பெனிஃபிட் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இம்யூனிட்டி இருக்கு இல்லையா, நோய் எதிர்ப்பு சக்தி, இதை பயங்கரமாக கூட்டும். நம்மளோட உடம்போட எனர்ஜி லெவலை கூட்டும், டைஜஷன் பவரை கூட்டும், தைராய்டு, சுகர் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். 1960-70 பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ஸ்பேஸ் மிஷனில் ஒரு முக்கியமான உணவாக இதை எடுத்திருக்காங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு உணவை சாப்பிட்டா உடம்புக்கு எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்கும் இல்லையா, அது ஸ்பேஸில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதனால தான் இதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ருக்காங்க. இது மட்டுமா, பீஜிங் ஒலிம்பிக்ஸ் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸோட ஜூஸை குடிச்சு தான் எனர்ஜியாக அவங்க விளையாடி ஜெயிச்சிருக்காங்க. சத்துக்கள் நம்ம பார்த்தோம், நியூட்ரிஷன் பார்த்தோம்னா என்னென்னா நமக்கே தெரியும், உடம்போட இம்யூனிட்டியை கூட்டுறதுக்கு வைட்டமின் சி தான் நம்ம நல்லா சாப்பிடுவோம் இல்லையா. ஆனால் இது வைட்டமின் சி சத்தை விட 100 மடங்கு சக்தி இதில் அதிகமாக இருக்குது. வைட்டமின் ஏக்கு நம்ம என்ன சாப்பிடுவோம், ஆப்பிள் சாப்பிடுவோம். அந்த ஆப்பிளை விட 3 மடங்கு சக்தி இந்த சி பக்கத்ரான்னு சொல்லக்கூடிய பழத்துக்கு, ஃப்ரூட்டுக்கு இருக்குது. வைட்டமின் இ நம்மளுடைய தோலுக்கு, நம்ம முகப்பொழிவு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா, நம்ம முடிக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப தேவை. அது இதில் நிறைஞ்சு கிடக்கு. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இல்லையா, நல்ல கொழுப்பு, இது ரேராக தாங்க உணவுலேருந்து கிடைக்கும். இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்லேயே 3, 6, 9 ரேராக கிடைக்கக்கூடிய ஒமேகா 3 7, 7 இதுவும் இதில் நிறைஞ்சு கிடக்கு. அப்போ இந்த சத்துக்கெல்லாம் நமக்கு இந்த ஒரே பழத்துலேருந்து கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். உடம்புல என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கல்லீரல் இருக்கு இல்லையா, அதை இது சரி பண்ணுது, நல்லா ஹெல்த்தியாக வைக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உடம்போட கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையா, கெட்ட கொழுப்பு, இதெல்லாம் குறைச்சி நம்ம ஹார்ட் இருக்கு இல்லையா, இதயம், இதோட ஹெல்த்தை கூட்டுது. டயபெட்டிஸை அது கண்ட்ரோல் பண்ணுது. இது போக முக்கியமான விஷயம், நம்ம தோலை செழுமைப்படுத்துதுங்க. நம்ம உடம்புல ஆன்டி ஏஜின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸை கூட்டி இளமையான தோற்றத்தை எப்போவுமே தந்து வயசாகிறத கொஞ்சம் குறைக்குது. ஏன்னா நம்ம முடி உதிர்வை தடுத்து, பொடுகு எல்லாத்தையும் தடுத்து முடி வளர்ச்சிக்கு இது தூண்டுது. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கேன்சர் வரக்கூடிய சான்ஸை இது குறைக்குது, கேன்சரை இது தடுக்குது. சரி டாக்டர், நீங்கள் இந்த பழத்தோட பெனிஃபிட் எல்லாம் சொல்லிட்டீங்க, இதுவும் நம்ம ஊரில் அவ்வளோவா கிடைக்காதுன்னு சொல்கிறீங்களா, அப்போ எங்கே தான் அதை வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் நான் அதை சொல்ல போகிறேன். உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லா பொருளையும் நம்பி வாங்க முடியாது. அதனால தான் ஒரு மருத்துவராக நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் நம்பி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கும், சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. அந்த பிராண்டுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயுசேரா சி பக்கத்ரான் பல்ப் ஜூஸ் அப்படின்னு கிடைக்குதுங்க. நான் சொன்ன ஃப்ரூட் ஜூஸ் ஃபார்ம்லேயே ஈஸியாக கிடைக்குது. முக்கியமாக இது வயசானவங்களுக்கு, உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் உண்மையிலேயே நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா, அவங்களுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, என்ன இருந்தாலும் இந்த ஜூஸை குடித்தாங்கன்னா எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். நான் சொன்ன மாதிரி இந்த பிராண்டுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஆயுசேரா இல்லையா, அதில் போட்டிருக்கு இல்லையா, ஆயுசேரா, இதுதாங்க அந்த பிராண்டு. அவங்க இதை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க இல்லையா, நான் சொன்ன மாதிரி சி பக்கத்ரான் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, சின்ன சின்னதாக இருக்கு இல்லையா, உள்ள ஆரஞ்சு கலரில், இதுதான் அந்த ஃப்ரூட்டு. அதை பெர்ரி ஆயிலில் தான் போட்டு வைப்பாங்க. இந்த பெர்ரி ஆயிலுங்கிறது ரொம்ப சத்து வாய்ந்த ஆயில். இதில் அமினோ ஆசிட்லாம் நிறைய இருக்குது. ஆயில் சொலுபிள் வைட்டமின்ஸு, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எல்லாமே இந்த பெர்ரி ஆயிலில் இருக்குது. இதில் இந்த சி பக்கத்ரான் சொல்லக்கூடிய ஃப்ரூட்டை இதில் ஊற வைக்கும்போது முழு சத்துக்களும் கிடைக்கும். அப்போ இந்த கான்சன்ட்ரேஷனில் இருந்து தான் அவங்க சி பக்கத்ரான் பல்ப் ஜூஸை தயார் பண்ணுறாங்க. அந்த ஜூஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் தாங்க வருது, உங்களை பார்த்தாலே தெரியும், ஆயுசேரா அப்படின்ட்டு இருக்கும். இது பாட்டிலு, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்தோம்னா உள்ளே இந்த மாதிரி ஜூஸ் இருக்கும். இது ஆயுசேரான்ட்டு. இந்த பிராண்டு எனக்கே பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவங்க மற்றவங்கள மாதிரி பெருசாக இது இருக்குது அது இருக்குன்னு விளம்பரம் பண்ணுறதில்ல. என்ன கான்சன்ட்ரேஷன் இதில் இருக்குது, ஜூஸில் இருக்குது, அதை மட்டும் தான் போட்டிருக்காங்க. நீங்கள் கூகுளில் இதில் சர்ச் பண்ணி பாருங்கள், இதோட பெனிஃபிட்டை உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் சொன்ன மாதிரி இந்த பெர்ரி ஆயிலில் ஊற வச்சு அந்த சி பக்கத்ரான் ஃப்ரூட்டோட பல்ப்பு சேர்ந்த ஒரு ஜூஸ் இதில் கிடைக்குது. இந்த ஜூஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணி குடிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் ஒரிஜினல். ஏன்னா நீங்கள் போலிகளை கண்டு ஏமாறக்கூடாது இல்லையா, அதனால தான் காமிக்கிறேன். இந்த பாட்டிலை எப்படி திறந்துட்டு உள்ளே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி கவர் பிரிக்காமல் இருக்கணும். அதை நம்ம பிரிச்சுக்கலாம். அளவுக்கு இந்த மூடியை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மூடி ஃபுல்லாக ஒரு மூடி ஊற்றிக்கலாம், இல்லைனா ஒரு 10 to 15 ml.
இந்த ஜூஸில் பார்த்தீங்கன்னா இனிப்புங்கிறதே கிடையாது, அதனால் சுகர் பேஷண்ட்லாம் குடிக்கலாங்க. சுகரை சூப்பராக இது மெயின்டைன் பண்ணும். இதில் கொஞ்சம் நெல்லிக்காய் டேஸ்ட் வருது, வைட்டமின் சி நான் சொன்ன மாதிரி நிறைய இருக்குது. இது உங்களுக்கு எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தாங்க, ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லையோ ஆங்கிலத்திலையோ கமெண்ட் பாக்ஸில் போய் டைப் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். இது போக அமேசானில் இது கிடைக்குது, நீங்களே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது போக டைரெக்டாக இந்த கம்பெனியில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன், அவங்கள்ட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதோட பெனிஃபிட் எல்லாமே, அதனால் நீங்களே செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க, பயன்பெறுங்க. உண்மையிலே இது சூப்பரான ஜூஸு, சூப்பரான ஃப்ரூட்டு, எல்லா நியூட்ரிஷன் நிறைந்த ஃப்ரூட்டு, அதனால தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.